வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபட் சீரீஸ் 3. வாரன் பஃபட் பரம்பரை பணக்காரர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படின்னா அவர் என்னதான் வேலை செஞ்சுருப்பாரு? அவரோட வீடு பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஒரு துணியில் கூடாரம் போட்டு பபிள்கம் விற்றுருக்காரு. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு தொழில் முயற்சி. அப்போது அவருக்கு ஜஸ்ட்டு 5 வயசு தான் ஆயிருக்கு. என்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்க. ஒரு 5 வயசு குழந்தையால் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. மட்டும் இல்லைங்க, அந்த வயசுலேயே வாரன் பஃபெட்க்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அவரோட பேர் பாப் ரசல். வாரன் பஃபெட்டோட வீடை காட்டிலும் அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கிட்ட நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக அவர் கவனிச்சிருக்காரு. அப்போவே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு லெமன் சர்பத் கடை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸ்மார்ட்டாக யோசித்தது மட்டும் இல்லாமல் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட, ஆண்டி நம்ம வீட்டை தாண்டி இத்தனை பேர் க்ராஸ் பண்ணி போகிறாங்கன்னா அவங்க கிட்டலாம் நம்ம பணம் வசூலிக்கணும், அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்பத் கடையை அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட வயசு 5 to 6 இந்த கேப்பில் தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாரன் பஃபெட் அவங்க தாத்தா கிட்ட ஒரு பிஸ்னஸ் உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னா, அவங்க தாத்தா ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. அந்த மளிகை கடையிலேருந்து 6 டின் அடங்கிய கொக்கோ கோலா அதை 25 சென்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. வாரன் பஃபெட் அந்த கொக்கோ கோலா டின்னை வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டின் 5 சென்ட்டுக்கு விற்றுருக்காரு. சில்லறை விற்பனையில் வாரன் பஃபெட் கையில் நின்ன காசு 30 சென்ட். அதெல்லாம் அவரோட லாபம் பார்த்தது 5 சென்ட். வாரன் பஃபெட் பரம்பரை பணக்காரர்லாம் இல்லை, ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அவரை ஒரு பிஸ்னஸ் மேனாக கற்பனை பண்ணி பார்த்துருக்காருன்னா வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அவருக்கு 7 வயசு இருக்கும்போது உடல்நலை சரியில்லையாம். அவர் பிழைப்பாரானே தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அம்மாவும் அப்பாவும் பிள்ளை இனிமேல் பிழைப்பானா மாட்டானான்னு தெரியலன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சது எல்லாமே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டுக்கு பிடிச்ச எந்த விஷயமே அவங்க எடுத்துகிட்டு வந்து தரல. அவருக்கு பிடிச்சமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு விஷயத்தை முணங்கிட்டே இருந்தாராம். என்னென்னா, என்கிட்ட இப்போ நிறைய பணம் இல்லை, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் நிறைய சம்பாதிப்பேன், அப்போது என் பேர் ஃபஸ்ட்டு பேஜ் நியூஸ் பேப்பரில் வரும் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு 7 வயசு பையன்கிட்ட ஒரு பென்னோ பென்சிலோ கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது எழுதி பழகுவான். ஆனால் வாரன் பஃபெட் என்ன பண்ணாருன்னா, கிட்ட கொஞ்சோண்டு ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த சேவிங்ஸ் எவ்வளோ வேகமாக வளரணும், எப்போ அவர் மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு படமாக வரைஞ்சி அடிக்கடிக்கு அவங்க அப்பா அம்மாட்ட காமிச்சிட்டே இருப்பாராம். ஆக்சுவலாக விஷுவல் போர்ட் டெக்னிக்கை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே வாரன் கிட்ட ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இதில் ஏதாவது எழுதுறாக்கண்ணா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு எழுத்துக்கெல்லாம் எழுதவே வராதான். அவர் எப்பயுமே எண்களை மட்டும்தான் எழுதுவாராம், நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதிக்கிட்டே இருப்பாராம். அந்த நம்பர்ஸ் அவர் கண்ணுக்கு பணமாக மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட 8 வயசு தான் ரொம்ப முக்கியமான வயசு. ஏன்னா அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு பங்குச்சந்தையை பற்றின ஒரு புக்கை வாசிக்கிறாரு. ஏன் அந்த புக்கை கூட வாசிக்கிறாரு அப்படின்னா, அந்த புக்கை அவங்க அப்பா எழுதுனது. புக் எழுதுகிற அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னா, அவர் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காரு. அவங்க தாத்தா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸாக இவர் அதே ஃபீல்டில் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றி நம்ம நினைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு வரப்போகிற சீரியஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.